வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2-2Aக்கான நம்ம தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு யூனிட் 7ல் திருக்குறளில் 20 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ரெகுலராக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அதிகாரமாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல். அதுதான் என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது நன்னெறியில் செலுத்தும் பேரறி உடையவர்களை துணையாக கொள்ளு. ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை ஒருத்தர் சான்றோர்களை நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு கூட வந்து வச்சுக்கணும், ஒரு பெரியவங்களை கூட வச்சுக்கணும். பெரியவங்க அப்படின்றது இவங்க நல்ல அறிவுடையவர்களை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இந்த அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறதுல பொருட்பாலில் கொடுத்துருப்பாங்க. அதில் அரசியல் அதில் 45வது அதிகாரத்தில் இது என்ன பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம். இந்த குறள் அதிகாரம் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான், ஒரு அறநெறியில் அதிகமான அறிவு முதிர்ச்சி உடையவருடைய நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அறநெறி சார்ந்த விஷயங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவு முதிர்ச்சி உடையவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவங்கள நம்ம நட்போடு எப்பொழுதும் கூட வச்சுக்கணும். மூத்த முதிர்ந்த கேண்மை நட்பு, கேண்மை நட்பு, தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம். அறனறிந்து எப்படி நம்ம அதை சொல்லுவோம், அறத்தை கூட்டல் அறிந்து. இப்போ திறனறிந்து அப்படிங்கிறது திறனை கூட்டல் அறிந்து, ஐ வந்திருக்கனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. தேர்ந்து கொள்ளல், தேர்ந்து வந்துருச்சு இல்லையா, ஊ வந்திருக்கு, ஈ வந்திருக்கு, அது எச்சமாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அது தேர்ந்து கொள்ளல் சொல்லியிருக்காங்க. வினை எச்சம். இப்போ இந்த கொள்ளல் மட்டும் வருது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், அல் அப்படிங்கிற ஒரு ஈற்று வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். அதாவது ஒருத்தவங்க தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனிமே அந்த துன்பம் வராதவாறு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே காக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நம்ம நட்பாக்கி கொள்ளணும். உனக்கு இப்போ வந்து கஷ்டம் வருது அப்படிங்கிறப்போ அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சொல்லி இது வருதுடா அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறவங்களும், அப்படி வந்தாலும் இல்லை அதை நம்ம அப்படி வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை நம்ம என்ன பண்ணிக்கணும், நட்பாக வச்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நோய் துன்பம், உறாமை, உறாமை அப்படின்னா துன்பம் வராமல். பெற்றியார், பெற்றியார்னா பெருமை உடையவர், பெற்றியார் பெருமை உடையவர். உற்ற நோய் அப்படி சொல்லியிருக்காங்க. உற்ற அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கு, அப்போ பெயரெச்சம். உறாமை அப்படிங்கிறது என்னது, இந்த ஆ அப்படிங்கிறதுடைய நெடில் வரும், உரா அமை அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது அளபெடுக்கிறதுனால இது செய்யுளிசை அளபடை. பெற்றியார் அப்படிங்கிறவங்க யாரு, பெருமை உடையவங்களை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறப்போ வினையால் அணையும் பெயர். இந்த ரெண்டு பாடலுமே பெரியவர்களினுடைய இலக்கணத்தையும் அவங்க துணையாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு தேவைகள் பற்றியும் குறிப்பிடக்கூடியதான் என்னது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குறளும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னா ஒரு அறிவறிந்த பெரியோரை என்ன பண்ணணும், நம்ம ஒரு உறவாக வச்சுக்கணும், உறவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு, அதுதான் அரிய பெயர்களுள் எல்லாம் அரிய, எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறப்ப அதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அரியது எது அப்படிங்கிறப்போ ஒரு அறிவறிந்த ஒரு பெரியவர்களை போற்றி உறவாக வச்சுக்கிற ஒன்று மட்டும்தான் அரிய விஷயங்களில் பெரும் பேரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பேணி போற்றி, தமர் உறவினர், கொள்ளல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, கொள்ளல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கிறதுனால அது தொழிற்பெயர். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை.
தம்மேற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை. இது போன குரூப் 4ல கூட என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய அடிகளை என்ன பண்ணிடுவாங்க, கேட்டுருவாங்க. அப்படிங்கிறப்போ குறள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தம்மேற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தம்மை காட்டிலும் ஒருத்தர் அறிவில் சிறந்த ஒரு பெரியவங்களை உறவினர்களாக எடுத்து நடக்கிறது தான் வலிமைகளுள் சிறந்த ஒரு வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை விட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளை விட ஒரு அறிவில் சிறந்த ஒருத்தவங்களை எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கணும், கூட வச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் நம்மளுக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை விட அறிவாக இருக்காங்க இல்லையா, அதனால அதுதான் வலிமைகள்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வன்மை அப்படின்னா வலிமை. பாருங்க 2 சுழின்னு வந்திருக்கு. வன்மை அப்படிங்கிறது என்னது, வலிமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒழுகுதல் ஏற்று நடத்தல். தலை அப்படிங்கிறது சிறப்பு. இந்த வன்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது, பண்பை குறிக்குது, பண்பு பெயர். ஒழுகுதல் அப்படின்னா அது ஒரு தொழிலை குறிக்கிறதுனால தொழிற்பெயர். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த உலகம் ஒரு நல்ல அறிவுரை கூறக்கூடிய அறிஞர்களை பார்த்து இவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணவங்க, அடுத்து வழிகாட்டக்கூடியவங்க, அதாவது கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்கள் தக்க அறிவுரைகளை கூறக்கூடியவங்க நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மன்னன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி ஒரு ஆளை நட்பாக்கி கூட வச்சுக்கணும். அதுதான் என்னது, நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்வார் அறிவுடையர், சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல். அப்போ இந்த சூழ்வார்னு யாரை குறிப்பிடுறாங்க, அறிவுடையவங்களை குறிப்பிடுறாங்க. வினையால் அணையும் பெயர். மேலே இருக்கக்கூடிய இந்த 3 பாடலுமே பெரியாரை துணை கொள்வதனால் ஏற்படக்கூடிய சிறப்பை பற்றி குறிப்பிடுது. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவில் சிறந்த ஒரு பெரியவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சார்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு வல்லவர் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பகைவரால் ஏதாவது தீங்கு ஏற்படுமா, ஏற்படாது. ஏன்னா அவர் முன்கூட்டியே கணிச்சு சொல்லிடுவார், இது நடக்க போகுது, இது நடக்காது. அப்படி நடந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் கூட இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பகைவரால் தீங்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்கார் தகுதி உடைய பெரியவர், செற்றார் பகைவர், இல் அப்படின்னா இல்லை. இப்போ தக்கார் செற்றார் இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, வினையாளனையும் பெயர்கள். இடிக்குந்துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந்தகைமையவர். இடிக்குந்துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந்தகைமையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீயான ஒரு விஷயங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட இருக்கவங்க ஒரு நல்லது சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, இது தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு துணையாக இருக்கிறப்ப அப்படி இன்னும் ஒரு தவறான விஷயங்கள் அவங்கள என்ன பண்ணுது, கெடுக்கும் போது என்ன பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட அது தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீய விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு இடிந்து திருத்தக்கூடிய ஒரு பெரியவர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வாழ்வை கெடுக்க முடியுமா, கெடுக்கக்கூடிய வலிமையான ஒரு ஆள் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வலிமையான ஒருத்தரை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆளை கூட வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். இடிக்கும் கடிந்துரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை அப்படின்னு அர்த்தம். துணையார் ஆழ்வார் வினையால் அணையும் பெயர்கள். இது ரெண்டுமே பெரியார் துணை கோடலினுடைய பயன். பெரியவங்களை துணையாக வச்சிருக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத குறிப்பிடுது.
இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இப்போ மேலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இடித்து திருத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அப்படி ஆள் இருந்தால் அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு வலிமையானவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லி திருத்துறதுக்கு ஒரு பெரியவரினுடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, அப்படிப்பட்ட அரசன் பகைவர்கள் தேவையே இல்லை. அப்படி பகைவர்கள் இல்லாமையே அந்த அரசன் தானே கெட்டு போயிடுவார், கெட்டு அழிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடிப்பார், கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியவர்களை தான் இடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமாறா, பாதுகாவல் இல்லாத, பாதுகாப்பு இல்லாமல் தானே கெட்டு போகிறது தான். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. ஒரு முதலீடு இல்லை அப்படின்னா அந்த வணிகர்கள் என்ன பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஊதியம் பெற முடியாது. அதே மாதிரி தான் நம்மளை தாங்கி காப்பாற்றக்கூடிய ஒரு பெரியவர்களினுடைய துணை இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிலைத்த தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலீடு போடாமல் ஒரு வணிகருக்கு ஊதியம் கிடைக்காது. அதே மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரியவர் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் லைஃப்பில் ஒரு நிலைத்த தன்மை இருக்காது. மதலை அப்படிங்கிறது துணை நீங்கள் குறிப்பிடுறாங்க. மதலைன்னா என்னன்னு சொல்கிறாங்க, துணை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்றத குறிப்பால் உணர்த்துறதுனால இது ஒரு குறிப்பு வினைமுற்று. அது போல அப்படின்னு மறைஞ்சிருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமையணி. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஒரு நல்லவர் ஒருவருடைய நட்பை கைவிடுறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பலரை பகைத்து கொள்வதை விட ஒரு நல்ல ஒருத்தரோட ஃப்ரெண்டை கைவிடுறது அப்படிங்கிறது நிறைய பேரோடைய பகைச்சு கொள்றதுனுடைய பன்மடங்கு தீமை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பகைவரை சம்பாதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது அதுதான் பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்கை விடல். பத்தெடுத்த அப்படின்னா 10 மடங்கு. பகை கொள்ளல், பகையை கொள்ளல், ஐ வந்திருக்கனால 2ஆம் வேற்றுமை தொகை. இது மூணுமே என்னது, பெரியாரை துணை கொள்வதனால் துணை கொள்ளாததுனால என்னென்ன குற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மீறி இருக்கக்கூடிய பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கூட நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓல்டு புக்கில் தான் இருக்கும். நீங்கள் புது புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா நியூ புக்கில் அவ்வளோ தூரத்துக்கு அதிகாரங்களோட விளக்கத்தோடு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஓல்டு புக்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெகுலராக பார்த்துக்கலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமை அவர். இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள் அப்படிங்கிறப்போ அந்த 20 அதிகாரமுமே என்ன பண்ணிடலாம், நம்ம இப்படி ரெகுலராகவே அதை பார்த்துடலாம். நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.